முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு காவலர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு டிஜிபி அலுவலகத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காவலரோட நினைவு சின்னத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். குறிப்பாக ஆண்டுதோறும் இந்த நாளை நினைவு கூறும் வகையில ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பாக 1959 ஆண்டு அக்டோபர் 21 லடாக் பகுதியில சீன ராணுவத்தினர் திடீர் தாக்குதல்ல 10 மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் வீரமரணம் அடைந்ததன் நினைவாகத்தான் ஆண்டுதோறும் இந்த ஆண்டு காவலர் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி இன்று சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த டிஜிபி அலுவலக வளாகத்துல நினைவு சின்னமானது அமைக்கப்பட்டது. இங்கு ஏற்கனவே டிஜிபியாக இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கடராமன் அஞ்சலி செலுத்தினார், மலர் வைத்து. குறிப்பாக கடந்த ஆண்டு மட்டும் நாடு முழுவதும் 191 பேர் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். அதுல தமிழகத்துல மட்டும் 6 பேர் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த காவலர் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில தான் தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் நினைவு கூறும் வகையிலும் இந்த மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தகவல்களுக்கு நன்றி சாலமன். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.